இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். அனைத்து கட்சி கூட்டம் இல்ல, அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன, எதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டது, எதற்காக பல முக்கியமான கட்சிகள் அந்த கூட்டத்தை புறக்கணிச்சாங்க அப்படின்றது குறித்தும், விசிகாவுக்குள்ள தொடர்ந்து பிளவு ஏற்பட்ட வண்ணமே இருக்கு. அதற்கு மீண்டும் ஒரு காரணமாக மாறுகிறாரா ஆளூர் ஷானவாஸ்? ஏன்னா இன்னைக்கு அவர் பேசின பேச்சு என்பது அவர் தொடர்ந்து திமுக பக்கம் நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பல கருத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு உருவாகிருக்கு, நம்மளால் பார்க்க முடியுது. அது குறித்தும் இன்னைக்கான நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வெல்கம் டு சென்சேஷன். இன்றைய தினம் தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, முதல் முறையாக அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்ற ஒரு முறையை மாற்றி அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் அப்படின்ற ஒரு கூட்டத்தை தாவேக அரசாங்கம் நடத்தியிருக்காங்க. ஆனால் அவங்க பிளான் பண்ணது என்னவோ அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் தான். ஆனால் நடந்தது என்னவோ தாவேக கூட்டணி கட்சிகளோட எம்பிக்கள் கூட்டமாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, திமுக, அதிமுக, தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள்லாம் இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிச்சிட்டாங்க. ஏன்னா என்ன தேவை அப்படின்றத உணராமல் தாவேக அரசாங்கம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மாறா வேறொரு பிரச்சனையை முன்வைத்து இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. இது அரசியல் நாடகம். இந்த நாடகத்தில் நாங்கள் நடிக்க முடியாது, அதாவது விஜய் நடத்தக்கூடிய நாடகத்தில் நாங்கள் நடிக்க முடியாது அப்படின்னு போல ஆக்ரோஷமான கருத்துக்கள் எழுப்பி இருக்கக்கூடிய பல எதிர்கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த காவேரி நதிநீர் விவகாரம் தான். தொடர்ந்து கர்நாடகா மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் அப்படின்னு உறுதியாக நிற்கிறாங்க. இங்கே அணை கட்டக்கூடாது, காவிரி நதிநீர் நம்மளோட உரிமை அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒருமித்த ரீதியில் குரல் கொடுக்கறது நம்மளால் பார்க்க முடியுது. நேற்றைய தினம் கூட அசம்பிளியில் இந்த விவாதம் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் காரசாரமாகவும் போன நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதனால் இன்றைய தேவை தாவேக அரசாங்கம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்கணும், அது தொடர்பாக தீர்மானத்தை நிறைவேற்றணும். ஏன்னா தொடர்ந்து மேகதாது அணையை கட்டுறதை நம்ம தடுக்கிறதுக்கான ஒரே வழி, ஒரே இது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறது மட்டும்தான் அப்படின்ட்டு பல கட்சிகள், எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாமல் தாவேகாவில் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே பல நாட்களாக அழுத்தம் கொடுக்கறதுனால பார்க்க முடிஞ்சது. ஆனால் இது அத்தனைக்கும் மாற்றா இன்னைக்கு தாவேக அரசாங்கம் டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு அகைன்ஸ்டா இந்த எம்பிக்கள் கூட்டம் இன்னைக்கு கூட்டியிருக்காங்க. இதற்கு என்ன எதிர்ப்பு வந்தது அப்படின்னா, முதல்ல நடக்கக்கூடிய பார்லமெண்ட் செஷனில் இன்னும் அந்த டீலிமிட்டேஷன் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணல. இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான திட்டம் இப்போ தான் இருக்கிற மாதிரி பாஜக தரப்பில் சொல்லப்படுது. ஆனால் இன்னுமே அந்த டிராஃப்ட் காப்பிலாம் எம்பிக்களுக்கு கொடுக்கப்படலை. அதனால் இப்போ அந்த பிரச்சனை குறித்து விவாதிக்கிறத விட்டுட்டு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை காவிரி நதிநீர் விவகாரம் மட்டும்தான், அதை மட்டும்தான் தாவேக அரசாங்கம் கவனம் செலுத்தி விவாதிக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் எல்லாம் எல்லா கட்சிகளும் சேர்ந்து வச்ச சமயத்தில் தான் இந்த ஒரு டீலிமிட்டேஷன் பற்றி கூட்டத்தை வச்சதுனால பல கட்சிகள் புறக்கணிச்சிருக்காங்க. நான் திமுகவின் பார்வையில் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் பற்றி முன்னாடியே அனைத்து கட்சி கூட்டம்லாம் போட்டு அப்போவே தமிழ்நாட்டோட குரலை நாங்கள் தீர்மானமாக போட்டு இது பண்ணிட்டோம். அதனால் இப்போ டீலிமிட்டேஷன் குறித்து பேசுறதுக்கு இது உரிய நேரம் கிடையாது. ரெண்டாவது, பார்லமெண்ட்ல மத்திய அரசாங்கம் என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வர போறாங்க, இதுக்கு முன்னாடி நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை குறித்து மாற்றங்கள் வரப்போகுதா, இல்லை எப்படிலாம் இந்த மசோதாவில் மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத மசோதா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பார்த்து அதை தொடர்ந்து தான் நம்ம விவாதிக்கணுமே தவிர, இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையை மறந்து தாவேக அரசாங்கம் திசை திருப்பும் வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையை டைவர்ட் பண்ணுற ரீதியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை திமுக எழுப்பியிருக்காங்க. குறிப்பாக திமுகவை சேர்ந்த எம்பி கனிமொழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி இருந்த அனைத்து கட்சி கூட்டம், அதாவது இப்போ தாவேகால் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுகவில் இருந்த சமயத்தில் கூட அவங்களுமே திமுக போட்ட தீர்மானத்திற்கு ஆதரவாக நின்னாங்க. இப்போ தாவேகா அந்த கட்சிகள் எல்லாத்தையும் அழைச்சு மீண்டும் ஒரு கூட்டம் போடுறதுனால
அவங்களோட நிலைப்பாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டத்தை தாவேக அரசாங்கம் போட்டிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பல கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் திமுக புறக்கணிச்சது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, தாவேக சேர்ந்த பலரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி திமுக பாஜக கொண்டு வரக்கூடிய தொகுதி மறுவரையறை மசோதாவை ஆதரிக்க போகிறாங்க, அதனால தான் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிட்டாங்க. திமுக அரசியல் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டு நலனை தாண்டி அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு குரல் இன்னைக்கு தாவேகாவை சார்ந்த பலராலும் எழுப்பப்படுது. தாவேகா மட்டும் இல்லை, தாவேகா கூட்டணி கட்சிகளே பலரும் இந்த குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. இப்போ இத்தனை குற்றச்சாட்டுகளுக்கு திமுக எப்படி பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா, திமுகவோட நோக்கமே நோ டீலிமிட்டேஷன் கிடையாது, ஆனால் ஃபேர் டீலிமிட்டேஷன் தான். ஏன்னா டீலிமிட்டேஷன் என்பது கான்ஸ்டியூஷன் படி நடக்க வேண்டிய ஒன்று. ஆனால் திமுக ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் டீலிமிட்டேஷன் பண்ணுங்க, தமிழ்நாட்டுக்கும் மற்ற தென்னிந்திய மாநிலங்களுக்கும் எந்த விதமான பாதிப்புமே வராமல் மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணாமல் பொதுவான ஒரு கணக்கை வச்சு டீலிமிட்டேஷன் பண்ணணும், அதுதான் திமுகவோட கோரிக்கையாக இருந்திருக்கு அப்படின்ற வாதத்தை இவங்க வைக்கிறாங்க. நான் முன்னாடி மு.க. ஸ்டாலின் அந்த மசோதாவில் எரிச்சதை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி போன வருடம் கூட அப்போ மு.க. ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அந்த டைமில் பஞ்சாப் சிஎம் பகவத் சிங் மான், அப்புறம் இப்போதைய கர்நாடகா சிஎம், அப்போதைய கர்நாடகா டெப்டி சிஎம்மாக இருந்த டி.கே. சிவகுமார், கேரளாவோட சிஎம்மாக இருந்த பினராயி விஜயன், தெலுங்கானா சிஎம்மாக இருந்த ரேவந்த் ரெட்டி, இவங்க எல்லாமே சென்னையில் இந்த டீலிமிட்டேஷனுக்கு அகைன்ஸ்டாக ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அப்போவே சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும் அப்படின்றத அப்போவே தீர்மானம் போட்டாங்க. அதையே தான் இன்னைக்கு திமுக காரங்க மீண்டும் சுட்டி காட்டுறாங்க. நாங்கள் டீலிமிட்டேஷனே வேண்டான்னு சொல்லலை, ஆனால் நியாயப்படி தென் மாநிலங்களுக்கு எந்த விதமான உரிமையும் பாதிக்கப்படாதவாறு டீலிமிட்டேஷன் பண்ணணும், அதுதான் ஆரம்பத்திலிருந்தே கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு குரல் எழுப்பியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இதன் மூலிமா திமுக மீண்டும் என்ன ஒரு விஷயத்தை உறுதி பண்ண வர்றாங்க அப்படின்னா, நாங்கள் தொடர்ந்து பாஜகவோட மசோதாவை எதிர்ப்போம், மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா எங்களோட ஸ்டாண்ட் உறுதியாக இருக்கும், அந்த மசோதாவை திமுக நிச்சயம் பார்லமெண்ட்டில் எதிர்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேற்கொண்டு அதிமுக தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இன்ஃபேக்ட் இது எல்லா கட்சிகளுமே சொல்கிறாங்க, பொதுவாகவே ஒரு கட்சி எம்பிக்களை நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு அழைக்கிறீங்க அப்படின்னா அந்த கட்சி தலைமைக்கு தான் நீங்கள் அழைப்புதல் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் அனைத்து கட்சி கூட்டம்னா அப்படி தான் கூட்டப்படும். அனைத்து கட்சி கூட்டத்தில் அந்த கட்சியோட நிலைப்பாட்டை தான் எம்பிக்கள் பார்லமெண்ட்டில் பிரதிபலிப்பாங்க. ஆனால் இப்போ அந்த கட்சி தலைமையை தாண்டி அந்த கட்சி தலைமையை பைபாஸ் பண்ணி ஒவ்வொரு எம்பிக்கும் இண்டிவிஜுவலாக நீங்கள் இன்வைட் பண்ணுறது இது கட்சி தலைமையை கடந்து செயல்படுற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ உதாரணத்திற்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதே மாதிரி பாஜக கட்சிகளை கடந்து இண்டிபெண்ட்டாக அவங்க தமிழக எம்பிக்கள் கூட்டம், தமிழக எம்எல்ஏக்கள் கூட்டம்லாம் போட்டால் தாவேக அரசாங்கம் ஒத்துக்குமா? அதாவது தாவேக அரசாங்கத்தை கடந்து தாவேக என்ற கட்சியை அவங்க கூப்பிடாம எம்எல்ஏக்களை மட்டும் கூப்பிட்டா தாவேக கட்சி ஒத்துக்குமா? அதே மாதிரி தான் இப்போவும் கட்சிகளை கடந்து ஒவ்வொரு எம்பியையும் தனிப்பட்ட முறையில் கூப்பிடுறது என்பது இது ஏற்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதனால பல கட்சிகள் புறக்கணிச்சுக்கிறதா இன்னைக்கு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம திமுக எம்பி ராசா என்ன ஒரு கேள்வி வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் பத்தி எதுவுமே தெரியாதவங்க எப்படி இந்த எம்பிக்கள் கூட்டத்தை கூட்ட முடியும் அப்படின்ட்டு தாவேக அரசாங்கத்தை நோக்கி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. ஆனால் தாவேகாவை பொதுவாகவே இருக்கக்கூடிய கருத்து என்னன்னா, தாவேகாவுக்கு முதல்ல எம்பியே கிடையாது, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, ஆனால் அந்த வாய்ப்பையும் காங்கிரஸ் விட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ தாவேகாவுக்கு அட்லீஸ்ட் ஒரு எம்பி இருந்தாலாச்சு அவங்க பார்லமெண்ட்ல ஏதோ ஒரு வகையில் இதுக்கு அகேன்ஸ்டாக குரல் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற பொதுவான குரலாக நம்மளால் கேட்க முடியுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 57 எம்பிக்கள் இருக்காங்க. அதாவது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டையை சேர்த்தி 57 எம்பிக்களில் 20 எம்பிக்கள் மட்டும்தான் இன்னைக்கு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்ட லிஸ்ட்டில் காங்கிரஸை சேர்ந்த எம்பிக்கள், அப்புறம் விசிகா எம்பிக்கள், மதிமுகவை சேர்ந்த துரை வைகோ, இது மாதிரி தாவேகாவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் மட்டும் தான் கலந்துருக்காங்க. இன்ஃபேக்ட் தாவேகா கூட்டணியில் பயணிக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுமே இந்த ஒரு கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவிரி நதிநீர் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை நிச்சயமாக முதல்வர் விஜய் கூட்டணும் அப்படின்ற வலியுறுத்தலை அப்படின்ற கோரிக்கையை அவங்க எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு முழுக்கவே இருக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கை இதுவாக தான் இருக்குது. டீலிமிட்டேஷனும் தமிழ்நாட்டிற்கு ஆபத்தை விளைவிக்கும், அதே மாதிரி காவிரி நதிநீரில் நம்ம உரிமையை விட்டு கொடுக்கறதும் தமிழ்நாட்டிற்கு ஆபத்தை விளைவிக்கும். இந்த ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆபத்தாக நிற்கிற சமயத்தில் ஒன்று மட்டும் சிஎம் விஜய் தலைமையில், அதுவும் இன்னும் பார்லமெண்ட்டில் இந்த பில்லை இன்னும் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே ஏற்கனவே
ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு தீர்மானம்லாம் அதில் வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுருக்காங்க. மீண்டும் எதற்காக இந்த கூட்டத்தை கூட்டுறாரு? அதுக்கு பதிலாக காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டியதானே அப்படின்ற கேள்வி வந்து பலரால் எழுப்பப்படுது. அதற்கு விமர்சகர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை தாவேக்காவோட காங்கிரஸ் கட்சி வந்து கூட்டணி போட்டு பயணிக்கிறாங்க. இப்போ வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க அப்படின்னா அதில் வந்து காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக கர்நாடகத்தை ஆளும் காங்கிரஸ் கட்சியை வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அகேன்ஸ்டாக தீர்மானம் போடுற மாதிரி இருக்கும். அதனால இப்போ வந்து காங்கிரஸை வந்து பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்ற முடிவில் விஜய் இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை, அதாவது காவிரி நதிநீர் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை தொடர்ந்து தள்ளி போட்டே வர்றார், இல்லை தொடர்ந்து அந்த கூட்டத்தை கூட்டுறதற்கு விஜய் மறுத்துக்கிட்டே வர்றார் அப்படின்ற தகவலும் பெருசாக பேசப்படுது. இப்போ இந்த எம்பிக்கள் கூட்டம் என்பது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நடந்தது சிஎம் விஜய் தலைமையில். இதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து பல எம்பிக்கள் வந்து பேட்டி கொடுத்தாங்க. அதுலேயே பல எம்பிக்கள் வந்து திமுக வந்து பாஜகவை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கூட்டத்தை வந்து புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து எழுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவோட கோரிக்கை ஃபேர் டீலிமிட்டேஷனாக இருந்தது. அந்த கோரிக்கையை தொடர்ந்து தான் அப்போ திமுகவோட பயணித்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து இதை வழிமொழிகிற விதமாக அப்போ தீர்மானத்திற்கு ஆதரவாக நின்னாங்க. இப்போ அந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பது தாவேகா கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறம் நோ டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு குரலை வந்து இந்த கட்சிகள்லாம் இப்போ எடுத்திருக்காங்க. அதாவது டீலிமிட்டேஷனே வேண்டாம் அப்படின்ற குரலை வந்து எடுத்திருக்காங்க. அதனால் இவங்களோட நிலைப்பாட்டு பார்லமெண்ட்டில் என்னவா இருக்க போகுது? ஒருவேளை இந்த பில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இந்த கட்சிகள் மதிமுக, விசிக போன்ற கட்சிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எம்பிகள்லாம், காங்கிரஸ் போன்ற கட்சி எம்பிக்கள்லாம் எப்படி வந்து இந்த டீலிமிட்டேஷன் பில்லுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்க, திமுக எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி பல விவாதங்கள் என்பது எழுந்திருக்கு. ஏன்னா பாஜக பொறுத்தளவில் பெருசாக டீலிமிட்டேஷன் வந்து வட மாநிலங்களுக்கு தான் பெனிஃபிட் பண்ணுற மாதிரி அவங்க மசோதா கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாநிலங்களில் மட்டும் நம்மளுக்கு தோதா இருக்கக்கூடிய இடங்கள் கிடைச்சா போதும், ஒட்டுமொத்த இந்தியாவையே ஆட்சி செய்யக்கூடிய பலம் பாஜகவுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி அந்த கட்சி வந்து ஒரு பார்வையில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் தென்னிந்திய கட்சிகள் தொடர்ந்து வந்து மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு குரலை வந்து இன்னும் வேகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த ஒரு டீலிமிட்டேஷன் பில்லை பாஜக எப்படி மாற்றி கொண்டு வர போறாங்க? டீலிமிட்டேஷன் பில் இந்த பார்லிமெண்ட் செஷன்ல கொண்டு வரப்படுமா? அப்படியே கொண்டு வந்தாலும் பாஜகவுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் பில் அப்படின்றதுனால 3/2 பங்கு எம்பிக்களோட ஆதரவு வேணும். அதில் திமுகவோட நிலைப்பாடு எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் பல கேள்விகள் இன்னைக்கு வந்து சிஎம் விஜய் தலைமையில் இந்த கூட்டம் போடப்பட்டிருக்கு. இது இந்திய அளவில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதை தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் டிமாண்ட் பண்ணக்கூடிய அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை சிஎம் விஜய் வந்து கூட்டுவாரா, இல்லை இன்னும் வந்து அது வந்து தள்ளி போய் கொண்டே இருக்குமா அப்படின்ற பல கேள்விகள் வந்து இன்னைக்கு தமிழக மக்கள் மனசில் ஃபுல்லாக எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். தொடர்ந்து சட்டமன்றம் செப்டம்பர் 8 வரைக்கும் நடைபெறதுனால இந்த கோரிக்கை அனைத்து கட்சிகளால் எழுப்பப்படும். தொடர்ந்து காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக சட்டமன்றத்தில் விவாதம் தொடர்ந்து நடைபெற வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஒரு கோரிக்கையை வந்து விஜய் தவிர்க்க முடியாது. நிச்சயமா அவர் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியே ஆக வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த நிலையில அதிமுக வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் என்னவா இருக்கும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா, மாதிரி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணணும். அப்புறம் மேகதாது அணை விவகாரத்தில் தாவேக அரசாங்கம் வந்து தொடர்ந்து மெத்தனமாக இருக்காங்க, தொடர்ந்து பெருசாக எதுவுமே பேச மாட்டுறாங்க. அவங்களோட மௌனத்தை கண்டித்தும் அதிமுக வந்து இந்த தமிழகம் முழுக்கவே ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து சிஎம் விஜய்க்கு வந்து ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்குது. அவரு தொடர்ந்து சட்டசபையில் இந்த விஷயம் குறித்து பெருசாக மௌனமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால் மீண்டும் அந்த அனைத்து கட்சி கூட்டம் தான் இந்த டிமாண்டில் வந்து நிற்கும் தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் விசிகாவை சேர்ந்த முதன்மை செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் இன்னைக்கு வந்து கலைஞரோட நினைவு கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறாரு. வேளச்சேரியில் நடந்த அந்த கூட்டத்தில் வந்து கலந்து பேசுகிறாரு. இதுவே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் முரணாக பார்க்கப்பட்டது. ஏன்னா தொடர்ந்து விசிகா திமுகவுக்கும் அகைன்ஸ்டாகவும் இல்லாமல் தாவேகாவுக்கு ரொம்ப ஆதரவாகவும் இல்லாமல் நடுநிலையாக செயல்படுற மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. அதனால் அவங்களோட ஒவ்வொரு கருத்துக்களுமே வந்து அவங்களுக்கே முரணாக போயிட்டுருக்கு. தாவேகா பக்கம் முழுமையாக நிற்கிறதா இல்லை திமுக பக்கம் முழுமையாக நிற்கிறதா அப்படின்ற குழப்பங்கள் என்பது அந்த கட்சிக்குள்ளே எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். தலைவர் திருமாவளவனை தொடர்ந்து பல இடங்களில் வந்து அவங்களோட கருத்தையே வந்து முரண்பட்டு பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது. ஆலூர் ஷானவாஸ் திமுகவை நோக்கி வந்துடுவாரா, திமுகவில் சேரப்போகிறார் ஆலூர் ஷானவாஸ் அப்படின்ற பல கேள்விகள், அப்படின்ற பல எதிர்பார்ப்புகள், பல கருத்துக்கள்லாம் இப்போ தொடர்ந்து பல நாட்களாக நிலவி வந்துட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா,
தாவேக அரசாங்கம் மறைமுகமா பாஜகவால ஆளப்படுது, தமிழ்நாட்டில் நடப்பது பாஜகவோட மறைமுக ஆட்சி தான் அப்படின்ற ஆளூர் ஷானவாஸ் போட்டுடைச்ச ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு. அது அப்பவே வைரலா போச்சு. ஏன்னா விசிகாவோட ஸ்டாண்டுக்கு அகைன்ஸ்டா, விசிகா அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்திற்கு அகைன்ஸ்டா விசிகாவை சேர்ந்த முதன்மை செயலாளரே இப்படி பேசினாரே அப்படின்ற ஒரு கருத்து, அப்படின்ற ஒரு எதிர்வினைகள்லாம் பெருசா நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு அந்த கலைஞர் நினைவு தினத்துல அந்த கூட்டத்தில் ஆளூர் ஷானவாஸ் என்ன பேசினார் அப்படின்னா, தாவேக அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டை அவர் இன்னைக்கு எடுத்து பேசினாரு. என்ன அப்படின்னா, திட்டத்தோட பெயரை தாவேக அரசாங்கம் தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால எந்த ஒரு புதிய திட்டத்தையும் செயல்படுத்த முடியல, புதிய திட்டத்தையும் கொண்டு வர முடியல. ஆனால் இதற்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட அனைத்து திட்டங்களுக்கும் பெயரை மாற்றிட்டு இருக்காங்க. அதாவது கலைஞர் பெயரில் இருக்கக்கூடிய திட்டங்கள் மாற்றுறாங்க. போன திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தோட பெயரை தொடர்ந்து மாற்றிட்டு இருக்காங்க. அதை கண்டித்து தான் இன்னைக்கு ஷானவாஸ் பேசினார். குறிப்பாக அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் பெயரை எடுத்துடலாம், ஆனால் வரலாற்றிலிருந்து கலைஞர் பெயரை யாராலும் எடுக்கவே முடியாது. ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னாடியும் கலைஞர் இருக்கார் அப்படின்ற மாதிரி கலைஞர் புகழ் பாடும் விதமாக அவரோட பேச்சு இன்னைக்கு இருந்ததுன்னு தான் சொல்லணும். அப்போ ஏதோ ஒரு வகையில் திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமாக வந்துட்டார் ஆளூர் ஷானவாஸ் அப்படின்ற அந்த பேச்சுகளுக்கு அவரோட பேச்சு இன்னைக்கு ஒரு வழிகாட்டி இருக்குன்னு தான் சொல்லணும். அதனால தொடர்ந்து விசிகாவோட நிலைப்பாட்டுக்கு அகைன்ஸ்டா ஆளூர் ஷானவாஸ் பல இடங்களில் கருத்து பதிவு பண்ணிட்டே இருக்காரு. விரைவில் அவரோட அந்த திமுகவில் சேர்றது அதெல்லாமே நடக்குமா? ஏன்னா ஆல்ரெடி மதிமுகவுக்கே ஒரு செட்பேக் இருந்தது. மதிமுகவை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் திமுக வசம், திமுகவுக்கு ஆதரிக்க போகிறத உறுதியாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி விசிகாவுடைய ஒரு மிக மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஷானவாஸ் விஜயோட கூட்டணி வச்சதுக்கப்புறம் தொடர்ந்து விஜய்க்கு அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால அவரும் கூடிய விரைவில் திமுகவுக்கு வருவாரா அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் பொறுத்து இருந்தா பார்க்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பற்றி பார்த்தோம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.